ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். ஏசாயா 54. அன்புக்குரியவர்களே, இயேசு பாவிகளின் நண்பன் எண்ணப்பட்டார். புன்முறுவல், நகைச்சுவை, கனிவான பார்வை, அன்பான வார்த்தை, அந்தந்த கலாச்சாரத்திற்குரிய பண்பாடுகளை மதித்தல் போன்றவற்றை கிறிஸ்தவர்களுக்கு தேவை. இதன் மூலம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். கடும் சொற்களால் கல்லறிந்து மக்களை கிறிஸ்துவிடம் துரத்துவது அல்ல, கனிவான வார்த்தைகளால் கிறிஸ்துவிடம் எழுப்பதே ஆத்மா ஆதாயம். விதைத்த பின் அறுவடைக்காக விவசாயியை போல் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். வலை வீசிய பின் மீனவனை போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும். எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் விடக்கூடாத பணி அது. நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்கும் என்றும் சாட்சி பெற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சுவிசேஷமோ நாம் பேசும் விசேஷமாய் இருக்கட்டும். துன்பத்தில் துயரத்தில் இருப்போர், கவலைகள் கஷ்டங்கள் மத்தியில் தவிப்போருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்வதுடன் தருணம் வாய்க்கும் போது கர்த்தருடைய அன்பை, கிருபையை, இரக்கத்தை, மன உருக்கத்தை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவரே, உற்சாகமான மனம் தந்து என்னை தாங்குங்க, நான் வழி தவறி நடப்போருக்கு உமது வழிகளை சொல்ல கிருபை தாங்க என்று கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கு உங்க ஞானம், அறிவு, வழிநடத்தல், பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசை வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாத வார்த்தைகளாக, ஆறுதல் தருகிற வார்த்தைகளாக வெளிவரவும், அனுதின வாழ்வில் தேவ சாயலை, தேவ அன்பை வெளிப்படுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வாழ்க்கை வாழ வழிநடத்துங்க. ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகளின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், தொழில், வேலை, வியாபாரத்தில் உத்தமமாய் தங்களை காத்துக்கொள்ளவும், விவசாயம் நன்மைகளால் நிரம்பவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இழந்தோருக்கும், வேலைக்காக முயற்சிப்போருக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், குடும்பங்களில் சந்தான விருத்தி உண்டாகவும், பிள்ளைகள் கல்வி அறிவில் சிறந்து விளங்கவும், தேர்வு எழுதும் பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடு வாழவும், முழு கவனத்தோடு கவனமாய் பரீட்சை எழுதவும் உங்க அனுகிரகம் வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு ஆரோக்கியம் உண்டாகவும், உறுப்புகள் சேதமின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், தெருவோரங்களில் வாழுகிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், தீமையான எண்ணங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், உரிய உதவிகள் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் செய்யப்படும் ஊழியங்களுக்காக, அதன் பொறுப்பாளர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.